வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். வானிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணங்களை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி பணிப்புரை. தங்களையில் பஸ் நடத்துனர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 3 கைது. மண் சரிவு மற்றும் மண்மேடு சரிந்து விழுந்தமையால் 1762 வீடுகள் சேதம். இனி விரிவான செய்திகள். தங்காலை பஸ் நிலையத்தில் பஸ் ஒன்றின் நடத்துனர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அவரை கொலை செய்த சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. தற்போது அவர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் கூறினர். தங்காலை பகுதியைச் சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 4ஆம் தேதி முற்பகல் 11:30 அளவில் தங்காலை பஸ் நிலையத்திற்கு தலைக்கவசம் அணிந்து மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் இந்த கொலையை புரிந்துவிட்டு தப்பிச் சென்றதாக தகவல் கிடைத்துள்ளது. தங்காலையைச் சேர்ந்த 34 வயதான ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டார். குறைந்த வருமானம் பெறுவோரை வலுப்படுத்துவதற்காக அரசாங்க செலவினத்தில் தற்போதைய தொகையை விட கூடுதல் அளவு நிதியை ஒதுக்க வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவிக்கின்றார். கடுவல பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்விலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார். கடுவல சமுர்த்தி மகாசங்கத்தின் 16வது வருடாந்த மாநாட்டை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை முன்னிட்டு சமுர்த்தி பயனாளிகளின் நிர்மாணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. கடுவல சமூக அமைப்புகள் மற்றும் சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் சேவையை பாராட்டி இதன்போது விருதுகளும் வழங்கப்பட்டன. நான் பார்த்த அறிக்கையின் பிரகாரம் எமது நாட்டில் உள்ள 40% மாணவர்கள் நாளாந்தம் $2 வருமானத்தை பெறுகின்றனர். அரசாங்க செலவினத்தில் 1% அரசாங்கம் உங்களுக்காக ஒதுக்கியுள்ளது. உரமானியத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள 3% நேரடியாக கிராமங்களுக்கு கொண்டுவரப்படுவதில்லை. அவை உர நிறுவனங்களுக்கு பணமாக வழங்கப்படுகின்றது. குறைந்த வருமானம் பெறுவோரை வலுப்படுத்துவதற்காக அரசாங்க செலவினத்தில் தற்போதைய தொகையை விட கூடுதலான அளவு நிதியை ஒதுக்க வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. கடந்த வங்கி அறிக்கைக்கு அமைய வறுமை 6.7% குறைவடைந்துள்ளமையை நாம் அவதானித்தோம். சிலர் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பேசுகின்றனர். நிறைவேற்று அதிகாரத்தை ரத்து செய்யுமாறு சிலரின் தேர்தல் துணிப்பொருள் அதுவாக அமையலாம். எனினும் எமது துணிப்பொருள் அதுவல்ல. அதனால் மக்களின் வாழ்க்கையை கட்டியெழுப்புவது மற்றும் நாட்டின் அபிவிருத்திக்கே அரசாங்கம் தற்போது முக்கியத்துவம் வழங்கியுள்ளது. நாட்டின் அபிவிருத்திக்கு மற்றும் அதிகரித்து வரும் வாகன விபத்துகளை குறைப்பதற்கு பெருந்தெருக்களை விஸ்தரிப்பது அவசியம் என பிரதமர் TM ஜெயரத்ன தெரிவிக்கின்றார். கம்பளையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே பிரதமர் இதனை கூறினார். கம்பளை நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நகரத்தின் இலங்கை போக்குவரத்து மற்றும் தனியார் பஸ் தரிப்பிடங்கள் காப்பீட்டிடப்பட்டு புனரமைப்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நாட்டில் போதுமான அளவு வீதிகள் இல்லை. தற்போது துறைமுகத்தில் 50,000 வாகனங்கள் கொண்டு காணப்படுகின்றன. இந்த வாகனங்களும் வீதியில் பயணிக்க தொடங்கினால் மக்கள் எவ்வாறு பயணிப்பார்கள்? வீதி விபத்துகளினால் 2,000 பேர் வரை உயிரிழப்பதுடன் 8,000 பேர் காயமடைகின்றனர். இதிலிருந்து மக்களை நாம் காப்பாற்ற வேண்டும். எமது வீதிகளை விஸ்தரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. இதன்போது அரசாங்கம் சனத்தொகை தொடர்பில் கருத்தில் கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் பல வழிகளை கொண்ட பாதைகளை கொண்ட வீதிகளை அமைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்த நகரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய திட்டங்களை அமைப்பதற்கு நாம் சீரற்ற வானிலை மற்றும் திடீர் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் நடவடிக்கையை முறையான நடவடிக்கையின் கீழ் தொடர்ந்து முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த நடவடிக்கைகளின் போது அரசு அதிகாரிகளின் அர்ப்பணிப்பை பாராட்டிய ஜனாதிபதி மக்களுக்கு தேவையான அனைத்து நிவாரணங்களையும் வழங்குவது அதிகாரிகளின் பொறுப்பு எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உணவு பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்துவது தொடர்பில் அமைச்சரவை உபக்குழுவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறினார். அலரி மாளிகையில் நேற்று மாலை இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலின் போது சந்தையின் பொருட்களின் விலையை நியாயமாக பேணுவதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பில் இதன்போது அதிக அளவு கலந்துரையாடப்பட்டது. 2014ஆம் ஆண்டு சிறுபோகத்தின் போது நெல் உற்பத்தி குறைவடைந்துள்ளமையால் எதிர்காலத்தில் எழக்கூடிய அரிசி தட்டுப்பாடு தொடர்பில் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்த ஜனாதிபதி தேவையான அரிசியை களஞ்சியப்படுத்துமாறு பணிப்புரை வழங்கியுள்ளார். சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் மண்மேடு சரிந்து விழுந்தமையால் 1762 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது.
அவற்றுள் 232 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கோட்டிபிலி கூறுகின்றார். களுத்துறை, ரத்தினபுரி மற்றும் கம்பஹா மாவட்டங்களிலேயே வீடுகள் அதிக அளவில் சேதமடைந்துள்ளன. இடர் முகாமைத்துவ அமைச்சினால் மாவட்ட செயலகங்களின் ஊடாக சேதமடைந்த வீடுகளுக்கான நட்ட ஈட்டை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உதவி பணிப்பாளர் பிரதீப் கோட்டிபிலி தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள தென்கிழக்காசிய அஞ்சல் மாநாட்டுக்கு இன்னும் இருப்பது 100 நாட்கள். அது தொடர்பில் ஊடகங்களை தெளிவூட்டும் நிகழ்வொன்று தபால் சேவைகள் அமைச்சர் ஜீவன் குமார் தொங்கவின் தலைமையகத்தில் கொழும்பில் நேற்று நடைபெற்றது. தென்கிழக்காசிய அஞ்சல் மாநாடு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதோடு 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 51வது தெற்காசிய வலய அஞ்சல் மாநாட்டிற்கு தபால் சேவைகள் அமைச்சும் தபால் திணைக்களமும் அனுசரணை வழங்கவுள்ளது. இந்த மாநாட்டில் 32 நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் உட்பட 150 பேர் கலந்து கொள்ள உள்ளனர். විශේෂයෙන්ම මම දකින්නේ මේ සමුළුවේදී අපිට ලැබෙන இந்த மாநாட்டினூடாக எமக்கு என்ன கிடைக்கின்றது என்பதை விட நாட்டிற்கு என்ன கிடைக்கின்றது என்பது குறித்து விசேடமாக கவனம் செலுத்துகின்றோம். ஆரம்பத்தில் மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் தபால் சேவைகளை நாம் முன்னெடுத்தோம். தற்போது தொழில்நுட்பத்துடன் கூடிய பாதுகாக்கப்பட்ட கட்டிடங்களை அமைத்து கௌரவமான முறையில் தபால் சேவையை முன்னெடுக்கின்றோம். இந்த மாநாட்டினூடாக கிடைக்கப்பெறுகின்ற ஒத்துழைப்புகளுடன் இந்த சேவையை மேலும் வலுப்படுத்துவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம். இங்கு சங்கங்களினூடாக பாரிய சேவைகளை பெற்றுக்கொள்ள நாம் எதிர்பார்க்கின்றோம். அடுத்த வருடத்தில் 1ஆம் தரத்திற்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் தேசிய பாடசாலைகள் உள்ளிட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் 1ஆம் தரத்திற்கு மாணவர்களை இணைப்பதற்கான விண்ணப்பங்களை முன்வைக்க முடியும் என கல்வி அமைச்சின் செயலாளர் அனுர திசாநாயக்க தெரிவிக்கின்றார். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் புதிய சுற்று நிருபத்தின் நிபந்தனைகளில் எவ்வித மாற்றங்களும் இல்லை எனவும் கல்வி அமைச்சின் செயலாளர் மேலும் கூறினார். சிகப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்த வருமான வரியிருப்பாளர்களிடமிருந்து கடந்த 4 மாதங்களுக்குள் 167 மில்லியன் ரூபாய் அறவிடப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் குறிப்பிட்டிருந்தது. பெருந்தொகை வரி செலுத்துகின்ற 497 நிறுவனங்களுக்கு சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்ததாக இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் மல்லிகா சமரசேகர தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரையான 4 மாதங்களில் 3781 பேருக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். இவற்றுள் சிறிய அளவிலான 3171 நிறுவனங்கள் அடங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆயினும் பாரியளவு வரி ஏய்ப்பில் ஈடுபட்டிருந்தவர்கள் தொடர்பிலேயே அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். அம்பிலிப்பிட்டிய ரத்தினபுரி பிரதான வீதியின் பல்லேபெத்த சுதுகல பகுதியில் வேன் ஒன்று வீடொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. ரத்தினபுரியிலிருந்து அம்பிலிப்பிட்டியை நோக்கி பயணித்த வேன் ஒன்று இன்று காலை 6:15 அளவில் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து இடம்பெறும் சந்தர்ப்பத்தில் குறித்த வீட்டில் எவரும் இருக்கவில்லை என்பதுடன் வீட்டிற்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இலங்கை சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகளின் 3ஆம் சுற்றுக்கு தேசிய பேட்மிண்டன் சாம்பியனான நிலுக்க கருணாரத்ன இன்று தகுதி பெற்றுக் கொண்டார். இலங்கை பேட்மிண்டன் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகள் கொழும்பு சுகததாச உலக அரங்கில் நடைபெறுகின்றன. இதன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2ஆம் சுற்று போட்டியில் நிலுக்க கருணாரத்ன பிலிப்பைன்ஸின் ராப் ஜேசனுடன் மோதினார். போட்டியில் 2 செட்டுகளையும் 21-9, 21-12 என கைப்பற்றிய நிலுக்க 3ஆம் சுற்றுக்கு தகுதி பெற்றார். இன்று மாலை நடைபெறவுள்ள 3ஆம் சுற்றில் இந்தியாவின் H.H. பர்னோயுடன் நிலுக்க மோதவுள்ளார். இதேவேளை ஆடவர் ஒற்றையர் பிரிவின் 3ஆம் சுற்றுக்கு கசுன் மதுஷாங்கு 2ஆம் சுற்று போட்டியில் விளையாடாமலேயே தகுதி பெற்றுள்ளார். இந்திய வீரரான அரவிந்த் கான் போட்டியில் பங்கேற்காமையே இதற்கான காரணமாகும். 17 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 200 வீர வீராங்கனைகள் வரை இந்த தொடரில் பங்கேற்றுள்ளனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தி 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.